ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சிஎஸ்ஏஆர் நெட் எக்ஸாம் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ, எஸ்பெஷலி சிஎஸ்ஏஆர் நெட் லைஃப் சயின்ஸ் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ எல்லாருக்கும் ஒரு ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்டான நியூஸ் ஃப்ரம் சிஎஸ்ஏஆர் சைட். ஸோ சிஎஸ்ஏஆர் நெட் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, தட் இஸ் டிபிடி நெட் ரெண்டையும் என்ன பண்ணிட்டாங்க, மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ரம் 2026 டிசம்பர் ஆன்வர்ட்ஸ் இந்த எக்ஸாம் வந்து ஒரே எக்ஸாமாக நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு சொன்னோன்னா, சிஎஸ்ஏஆர் நெட் வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃப்ரம் எவ்ரி இயர் ட்வைஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதே இது டிபிடி என்ன கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இயர்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது ஒன்லி ஃபார் ஜேஆர்எஃப்க்கு மட்டும், ஜேஆர்எஃப் பீப்புளுக்கு மட்டும் இது கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாமை வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, பயோடெக்னாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாம் எழுதுவாங்க ஃபார் த ஃபெலோஷிப். டிபிடி எந்தெந்த ஃபண்டுக்கெலாம் எந்தெந்த ப்ராஜெக்ட்லாம் ஃபண்ட் பண்ணுறாங்களோ, ஸோ அதுக்கெல்லாம் வந்து இவங்க எலிஜிபிள் ஆவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து அவங்க கிளியர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு ஸ்டைஃபன் கிடைக்கும். இது சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமினேஷன் எப்படின்னு சொன்னோன்னா, இந்த எக்ஸாம் வந்து இது வந்து 3 கேட்டகரியில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஹோல் லைஃப் சயின்ஸ். நம்ம லைஃப் சயின்ஸில் என்ன ஸ்ட்ரீமில் படிச்சிருந்தாலும், ஜுவாலஜியோ, பாட்னியோ, பயோடெக்னாலஜியோ அண்ட் மைக்ரோபயாலஜியோ, அந்த மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ரீம் அது என்னவா இருந்தாலும், பிளான் பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் இருக்குல்ல நம்மளோட லைஃப் சயின்ஸில். ஸோ அது எந்த கேட்டகரி படித்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த சிஎஸ்ஆர் நெட்டை எழுதலாம். ஸோ மோஸ்ட்லி இது வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேடட்டில் உள்ளவங்க நிறைய இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி ப்ரொஃபஸர் ஆகிற இதுக்கு வந்து இதை வந்து ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டியாக இருக்குது. ஸோ சிஎஸ்ஆர் நெட்டு அஸ் த சேம் நம்ம வந்து யூ வாண்ட் டு கோ ஃபார் அ ரிசர்ச், நம்ம ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளோட ரிசர்ச் பர்பஸ்க்கு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ சிஎஸ்ஐஆரும் ஃபண்டிங் ஏஜென்சி தான், டிபிடியும் ஃபண்டிங் ஏஜென்சி தான். ஸோ ரெண்டுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம ரெண்டு பேருமே ஃபண்ட் தானே பண்ணுறோம். ஸோ தட் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த எக்ஸாமை மர்ஜ் பண்ணி ஒரே எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணி ஜேஆர்எஃப்க்கு ஃபண்ட் பண்ணலாம். அஸ் த சேம் எலிஜிபிலிட்டியும் ஒரே எக்ஸாமாக கன்வெர்ட் பண்ணிடலாம். எதுக்கு தனித்தனியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் மர்ஜ் ஆகி சிஎஸ்ஐஆர் ப்ளஸ் சிஎஸ்ஐஆர் அண்ட் டிபிடி நெட் எக்ஸாம் வந்து ஒரே எக்ஸாமா என்ன ஆக போகுது, இனி வரும் டிசம்பர் ஆன்வர்ட்ஸ், இனி டிசம்பர் 2026 ஆன்வர்ட்ஸ் இது ஒரே எக்ஸாமா என்ன ஆக போகுது, வரப்போகுது. ஸோ நம்ம இது இது நினச்சி நம்ம எதுக்காக பயப்படணும், எதுக்காக யோசிக்கணும் அப்படின்னா, ஃபர்தர் இது வரைக்கும் சிஎஸ்ஐஆர் கண்டக்ட் பண்ண நெட் எக்ஸாமுக்கு ஒரு சிலபஸ், டிபிடி கண்டக்ட் பண்ண நெட் எக்ஸாமுக்கு இன்னொரு சிலபஸ். ஸோ பயோடெக்னாலஜி வந்து மல்டிபிள் டிசிப்ளின்ஸில் இருக்குது. ஸோ பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸில் வந்து பயோடெக்னாலஜியில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா, பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, பயோடெக்னாலஜி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நிறைய வரும். ஸோ இன்ஜினியரிங்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, எம்டெக் பண்ணுறவங்க, அண்ட் அதுக்கப்புறமா வந்து நிறைய மெரைன் பயோடெக்கு, அதுக்கப்புறம் மைக்ரோபியல் பயோடெக்கு, அனிமல் பயோடெக், அந்த மாதிரி நிறைய வாஸ்ட் வெரைட்டி ஆஃப் பயோடெக்னாலஜி ஃபீல்டு இருக்குது. ஸோ அந்த எல்லா ஃபீல்டில் உள்ள சிலபஸும் வந்து இந்த டிபிடி ஜேஆர்எஃப்ல கவர் அப் ஆகும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் நெட்டில் வந்து கோர் பேசிக் சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்து சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கோர் பேசிக் லைஃப் சயின்ஸ் கண்டென்ட் தான் இருக்கும். கொஞ்சம் தான் நமக்கு வந்து என்ன இருக்கும், டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் இருக்கும். லாஸ்ட் யூனிட் 13th யூனிட் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் 12th யூனிட் ஆல்சோ அப்ளைடு பயாலஜி அதில் ப்ரெசென்ட், அதில் சொல்லியிருப்பாங்க, அதில் இந்த சிலபஸில் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து எல்லாமே கோர் சப்ஜெக்ட்ஸாக இருக்கும். அந்த கோர்லேருந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த கோர் கொஷின்ஸில் தான் நம்ம என்ன ஆகணும், எழுதணும். நமக்கு வந்து கோர் நாலேஜ் வந்து நம்ம சப்ஜெக்டில் இருந்தாவே சிஎஸ்ஐஆர் நெட்டை கிளியர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. ஆனால் இதில் இப்போ இந்த ரெண்டையும் மர்ஜ் பண்ணும்போது இந்த டாபிக் வைஸ் வந்து சிலபஸ் வந்து ரொம்ப வாஸ்ட், சிலபஸ் வந்து ரொம்ப 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 ஹை டாபிக். நீங்கள் இந்த சிலபஸ் ரெண்டையும் அவங்க கொடுத்துருக்க ரெண்டு சிலபஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இருக்கிற கரண்ட் சிலபஸ் நான் என்ன சொல்கிறேன், லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கேன், நியூ ஓல்டு சிலபஸ் வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ இது வந்து தெர் இஸ் அ நியூ சிலபஸ், இது வந்து எனது ஓல்டு சிலபஸ், இந்த ஒன்று வந்து எனது ஓல்டு சிலபஸ். ஸோ இப்போ நம்ம ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த மாதிரி நம்மளுடைய சிலபஸ் வேரியாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து என்ன பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ஒரு ஆஸ்பெக்டில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணிட்டு இருந்திருப்போம், நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்போம். இதை இதை வச்சு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரன் ஆகிட்டு இருந்தது. எல்லாருமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து அந்த கொஷின் பேப்பர்ஸ்ல இருந்து தான் என்ன பண்ணுவாங்க, பேசிக்காக எந்த மாதிரி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருந்தது. ஆனால் இப்போ டோட்டலாக சிலபஸே மாறும்போது கொஷின் பேட்டர்ன்ஸும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். ஏன்னா அவங்க வந்து பயோடெக்குக்கும் வெயிட்டேஜ் கொடுக்கணும் அண்ட் லைஃப் சயின்ஸ் ஆஸ்பெக்ட்டுக்கும் வெயிட்டேஜ் கொடுக்கணும்.
ஏன்னா அவங்க அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லா தரப்பு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த எக்ஸாம்ஸை வந்து கிளியராக எழுதலாம். ஏன்னா கோர் பயோடெக்னாலஜி தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த எக்ஸாம் ஈஸியாக இருக்கணும், as well as லைஃப் சயின்ஸ் பேசிக்ஸ் பாலாஜி பாட்னி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது வந்து ரொம்ப என்ன ஆகணும், ஈஸியாக இருக்கு, அதாவது கிளியராக எழுதுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டையும் மர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ண முடியாது, கொடுக்கவே முடியாது, அந்த ஆஸ்பெக்டில் இருக்கும். இன்னொன்று வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. பிகாஸ் எப்பயுமே ஒரு டெக்னாலஜியும் ஒரு பேஸும் கம்பைன் ஆகும்போது ஒரு டெக்னாலஜி கொஷின்ஸ் வந்து எப்படி வேணாலும் ஈஸியாக வந்து பேசிக் கொஷின்ஸோட மிக்ஸ் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மாலிகுலர் பயாலஜி டெக்னிக்ஸை வந்து நம்மளுடைய மாலிகுலர் பயாலஜி உள்ள ப்ராசஸ் கூட மர்ஜ் பண்ணலாம். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மாலிகுலர் பயாலஜியோட ப்ராசஸ் அவனுக்கு தெரியும், ஆனால் டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட் தெரியாது. ஸோ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவன் இந்த கொஸ்டின் வந்து நமக்கு தெரியுமா அப்படின்னு அந்த கொஸ்டின் அவன் ரீட் பண்ணி எழுத ஆரம்பிச்சான்னா, பார்க்க ஆரம்பிச்சான்னா, அவன் வந்து ஃபைனலாக என்ன பண்ணிடுவான், இந்த கொஷின் என்ன ஆகாது, அவனுக்கு சம்மந்தமே இல்லாமல் அது வந்து ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் இருக்கும். ஸோ அதனால் அவனால் என்ன பண்ண முடியாது, அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க, எந்த கொஷினை சூஸ் பண்ணலாம், எந்த கொஷினை சூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுல அவங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் வந்து அந்த கொஷினை 3 ஹவர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும், எல்லா கொஷின்ஸையும் அவங்க ரீட் பண்ணணுமா, இல்லை கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி வரும், நம்ம வந்து அந்த கொஷின்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் எப்படி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபியரோட அவங்க எக்ஸாம் போகும்போது அந்த ஃபியர்லேயே அவங்களுக்கு வந்து நிறைய என்ன ஆகும், அந்த கொஷின்ஸை வந்து அப்ரோச் பண்ணுறதோட ஆஸ்பெக்ட் வந்து அவங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் முன்னாடி ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து யாராவது சிஎஸ்ஐ நெட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களால கிளியர் பண்ண முடியலன்னா அவங்க வந்து இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணதை விட புதுசாக இப்போ ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பேர்டனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் சைடில் நிறையாவே இருக்குது. அண்ட் இவங்க வந்து அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, சிஎஸ்ஐஆர் அண்ட் டிபிடி, நாங்கள் அவங்க ஃபெல்லோஷிப் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும்னு அவங்க வந்து இதுக்கு வரைக்கும் கொடுத்துருந்தாங்களோ அதை வந்து அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ இது எதுக்காக அவங்க மர்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா, ரெண்டு தரப்பு, அதாவது பயோடெக்கும் லைஃப் சயின்ஸ் ரெண்டு பேருக்கும் இது பெனிஃபிஷியலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க மர்ஜ் பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு அப்ளிகபிள் ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து டிபிடி நெட் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எலிஜிபிள் கிடையாது, ஒன்லி ஜேஆர்எஃப்க்கு மட்டும் தான் எலிஜிபிள். அப் டு 32 or 35 இயர்ஸ் வரைக்கும் தான் நம்ம அந்த எக்ஸாம்ஸை எழுத முடியும். ஸோ அதுக்கப்புறம் உள்ளவங்களுக்கு யாருமே அது அப்ளை பண்ணி எழுதவே முடியாது. ஆனால் சிஎஸ்ஐ நெட் வந்து இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை குவாலிஃபை ஆகணும்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது, நீங்கள் எந்த வயசில் வேணாலும் குவாலிஃபை ஆகி எந்த வயசில் வேணாலும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எலிஜிபிள் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், நமக்கு வந்து மோஸ்ட்லி பயோடெக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது ஒரு பெனிஃபிட்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து, ஆனால் பயோடெக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கோர் பயாலஜியும் கொஞ்சம் கற்றுக்கணும். அவங்க வந்து சப்ஜெக்ட் டெக்னாலஜி ஆஸ்பெக்டில் நிறையா நாலேஜ் இருக்கும், ஆனால் பேசிக் வந்து அவங்க இன்னும் டெப்த்தாக போகணும். ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். ஸோ நம்ம ஆஸ் த ஹோல் என்னென்னா டெக்னாலஜியும் தெரிஞ்சிருக்கணும், பேசிக்கும் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இனி வரக்கூடிய நெட் எக்ஸாமினேஷனை நம்மளால் என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். ஓகே, இது வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது பாம் தான் நமக்கு அப்படின்னு மற்ற பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன், கோச்சிங் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே இதை வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து யோசிக்கிறாங்க. பிகாஸ் அவங்க வந்து ஒரு பெரிய பேட்டர்ன் வச்சு இவ்வளோ நாளும் கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்தியிருப்பாங்க, அதை வச்சு நிறைய புக்ஸு அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இனி என்ன ஆகும், சேஞ்ச் பண்ணணும். அவங்க ஃபுல்லாத்தையுமே ஃபண்டமெண்டல்ஸே என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் இப்போ நம்ம சிலபஸை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இப்போ நியூ சிலபஸில் வந்து அப் டு ஃபஸ்ட்டில் இனிஷியலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் பயாலஜி, ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பயோமாலிகுல். ஸோ அண்ட் அது வந்து என்னது அஸ் த சேம், அதே தான். செல்லுலார் ஆர்கனைசேஷனும் அப்படியே தான் வரும். ஃபண்டமெண்டல் ப்ராசஸ், செல் கம்யூனிகேஷன், செல் சிக்னல் எல்லாமே பழைய சிலபஸ் தான். டெவலப்மெண்டல் பயாலஜி ஆல்சோ பழசு தான். பிளான்ட் அண்ட் அனிமல் அண்ட் இன்ஹெரிட்டர் பயாலஜி. ஸோ இது வரைக்கும் வந்து என்னது 8 யூனிட் வரைக்கும் அப்படியே என்னது பழைய சிலபஸ் தான். இனிதான் இருக்கு கதையே. ஸோ இனிமே தான் என்ன ஆகுது, 9th நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா 9th இருந்து 14th வரைக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ 9th வந்து இங்கே என்ன, டைவர்சிட்டி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ். ஸோ 9th வந்து இங்கே என்னது, டைவர்சிட்டி ஆஃப்
லைஃப் ஃபார்ம்ஸ் இங்கே வந்துடுச்சு. தென் 10th வந்து இங்கே என்ன ஈக்காலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸோ இங்கே என்னது ஈக்காலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் இருக்குது. இங்கே என்ன பண்ணிட்டாங்க ஈக்காலஜிக்கல் பிரின்சிபல் அண்ட் பிஹேவியரல் பயாலஜி அப்படின்னு 10th யூனிட்டை வந்து பிஹேவியரல் பயாலஜியை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒன்று. அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இந்த மூணுமே கம்ப்ளீட்லி நியூ. இந்த மூணுமே எனது கம்ப்ளீட்லி நியூ ஆஸ்பெக்ட்டு. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நம்ம எல்லாமே வந்து என்னது பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே இந்த ஆஸ்பெக்ட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் என்ன இருக்குது பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி அண்டு பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ் இன் பயோடெக்னாலஜி. ஸோ இந்த மூணும் வந்து கம்ப்ளீட்லி நியூ ஒன். ஸோ இங்கே வந்து இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது எவல்யூஷன் அண்ட் பிஹேவியர்னு ஒன்று இருந்தது. எவல்யூஷன் அண்ட் பிஹேவியர் தான் இங்கே கொண்டு மர்ஜ் பண்ணிட்டாங்கல்ல. ஈக்காலஜி அண்ட் பிஹேவியரல் பயாலஜின்னு மாற்றிட்டாங்க. அண்ட் அப்ளைடு பயாலஜிங்கிற கான்செப்டே கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டாங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அப்ளைடு அட்வான்சஸ் இன் பயோடெக்னாலஜின்னு கொண்டு வந்துட்டாங்க. மெத்தட்ஸ் இன் பயாலஜி அஸ் த சேம். ஆனால் அதுலேயுமே வந்து இப்போ நம்ம சிலபஸ் எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் அதுலேயும் நிறையா வந்து என்ன பண்ணியிருக்காங்க கான்செப்ட்ஸை உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிலபஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 வாஸ்ட் சிலபஸாக இருக்குது. ஸோ கொஷின்ஸ் வந்து அவங்க எப்படி கேட்க போகிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸால் எந்த மாதிரி அந்த ஆஸ்பெக்ட்ஸை வந்து எழுத முடியும் அப்படின்னு தெரியல. நம்ம பொறுத்திருந்து பார்க்க தான் தெரியும். ஸோ இப்போ நம்ம சிலபஸ் பார்க்கலாம். அஃபீஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க நியூ சிலபஸையும் அதோட நோட்டிஃபிகேஷனையும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் லாஸ்ட் இயர் ஜூன்லேயே அப்லோட் பண்ணிட்டாங்க. ஆனால் அஃபீஷியலாக சிஎஸ்ஐஆர் நெட் வந்து இந்த இதை அனௌன்ஸ் பண்ணது வந்து இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஜான்வரி 13th தான் என்ன பண்ணியிருக்காங்க இதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நியூ சிலபஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ நியூ சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி இருந்த மாதிரி இதெல்லாமே ஃபஸ்ட்டு யூனிட் எல்லாமே சேம் தான். செல்லுலர் ஆர்கனைசேஷன் அதுதான், ஃபண்டமெண்டல் ப்ராசஸ் வந்து அதுதான். ஸோ சென்ட்ரல் டாக்மா அதே மாதிரி செல் கம்யூனிகேஷன் செல் சிக்னல்ஸும் அதே தான். டெவலப்மெண்டல் பயாலஜியும் ஆஸ் ஆல்சோ சேம் தான். சிஸ்டம் பயாலஜி இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆல்சோ சேம், போத் ஆர் சேம். அதுக்கப்புறம் என்னென்னா இன்ஹெரிட்டன்ஸ் பயாலஜியும் கரெக்ட் அதே தான். இப்போ எவல்யூஷன் அண்ட் டைவர்சிட்டி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸில் நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய மைக்ரோபியல் லைஃபு அண்ட் ப்ரோட்டிஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபங்கை, பிளான்ட் லைஃப், அனிமல் லைஃப் இது எல்லாமே வந்து எனது புதுசாக வந்தது. தென் ஈக்காலஜிக்கல் அண்ட் பிஹேவியரல் வந்து எல்லாமே கம்யூனிட்டி ஈக்காலஜி எல்லாமே ஒன்று தான். இங்கே இருக்குல்ல ஆக்ட் அண்ட் பாலிசிஸு, பிஹேவியரல் ஈக்காலஜி, டைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன். ஸோ இதெல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இல்லை. தென் நெக்ஸ்ட் வந்து பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி. ஸோ இந்த கான்செப்ட் எடுத்தோம்னா ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லையும் ஃபுல்லாக இது எல்லாமே புதுசு. பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் கம்ப்ளீட்டாக புதுசு, பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபுல்லாக புதுசு, அண்ட் அட்வான்சஸ் இன் பயோடெக்னாலஜி கம்ப்ளீட்டாக நியூ ஒன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஆனால் இதில் வந்து மெத்தட்ஸ் இன் பயாலஜிலே சில கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் இது வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து இது வந்து பேசிக் டெக்னிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் ஆனால் வந்து சிலபஸ் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கிறதுனால எங்கேருந்து வேணாலும் நம்ம கொஸ்டின் வரலாம். மெரைன் பயோடெக், என்விரான்மெண்டல் பயோடெக், மெத்தட்ஸ், நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் இன் பயாலஜி எல்லாமே பழைய அதே மெத்தட்ஸ் தான். ஜீனோமிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்கிரிப்டோமிக்ஸ் எல்லாமே நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ இந்த இதெல்லாமே முன்னாடி எப்படி கிடையாது சிலபஸ். ஸோ இதெல்லாமே இன்க்ளூடட் தான் பண்ணியிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முன்னாடி இருந்துச்சு, எலக்ட்ரோ ஃபிசிக்கல் கெமிக்கல் மெத்தட்ஸ்லாம் இருந்துச்சு, சியலாஜிக்கல் மெத்தட்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஐபிஆர், சேஃப்டி, பயோ எத்திக்ஸ் எல்லாமே ஏஐ ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இப்போ நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து இப்போ கரண்ட்டில் ரிசர்ச்சில் என்ன நடந்துட்டு இருக்கு அது எல்லாமே படித்தாதான் நம்ம இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து சிஎஸ்ஐஆர் நெட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ அப்படின்னா நீங்கள் ஜூன் 2026 நீங்கள் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இல்லை அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் இனி டிசம்பரை எய்ம் பண்ணுறீங்கன்னா இந்த நியூ சிலபஸ் தான் உங்களுக்கு என்னது அப்ளிகபிள். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் பேட்டர்ன் நீங்கள் மாற்றுங்க. புதுசாக தான் நீங்கள் என்ன பண்ணணும் லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். பழசை படித்து அதை கன்ஃபியூஸ் ஆகி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எக்ஸாம்ஸை வந்து என்ன பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்னோட பெரிய ஆல் த பெஸ்ட். இதே மாதிரி உங்களுக்கு சிஎஸ்ஐஆர் நெட்டை பற்றின அப்டேட்ஸ் அண்ட் சிஎஸ்ஐஆர் நெட்டோட சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்செப்டையும்
கிளியராக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வீடியோஸை போடுறோம். நீங்கள் அதை பார்த்து உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக அதை என்ன பண்ணிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு என்ன பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.